வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். எனக்கு உங்களுக்கு நான் உடைச்ச கோதுமை ரவை உப்புமா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய ப்ளாகில். அது நான் இந்த ரெசிபி ஆட் பண்ண போகிறேன், இந்த ரெசிபி அந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில். ஸோ ரொம்பவே அருமையான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது ஸ்டார்ட் டு ஃபினிஷ் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த கோதுமை ரவை இப்படி நம்மளுக்கு பேக்கெட்டில் கிடைக்கிறது இங்கே ரிலையன்ஸில், லோக்கல் ரிலையன்ஸில். இது ரொம்பவே க்ளீனாக இருக்குது. இதெல்லாம் பொறுக்க தேவைன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ அந்த கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா வருது நம்மளுக்கு. இது க்ளீனாக கிடைக்கிறது. 2 காஃபி டம்ளர் அளவுக்கு வந்து இந்த கோதுமை ரவை அளந்துக்கணுங்க. இது நம்ம 3 பேர் அடல்ட்ஸுக்கு இது போதுமாக இருக்குது நம்ம வீட்டில். இந்த ரவை அளந்ததை வந்து நான் வறுத்து எடுக்க போகிறேன், ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். எப்போவுமே இந்த ரவையை வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வேக வச்சோம்னா நல்லா உதிரியாக வருது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ப்ரெஷர் குக்கரை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன் மிதமான தீயில். அதில் வந்து இந்த ரவை சேர்த்து நிதானமாக வறுக்க போகிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க போகிறேன், கை விடாமல் வறுக்க போகிறேன். இது நல்லா வறுத்து வரணும். அந்த கோதுமை ரவை வறுத்து வந்தால் மேலே வந்து ஒயிட் கலர் ஆகும், நல்ல ஒரு அரோமா வரும், வறுத்த வாசனை வரும், ஒரு நல்ல மணமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இது இறக்கிடணும் அடுப்புலேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து வந்திருக்கு, நல்லா ஒரு வாசனை வருது, அந்த கோதுமை வறுத்த வாசனை வருது. அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இறக்கி நம்ம இது நல்லா ஒரு 2 முறை கழுவணும். 2 முறை நல்லா கழுவின பிற்பாடு அந்த மாவெல்லாம் அந்த சத்து போன பிற்பாடு நான் வந்து இது ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். ஏன்னா இது நம்ம அதே ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும். நம்ம எப்படி சாதம் வடிக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து தயார் பண்ணணும். இந்த கோதுமை ரவை வந்து நான் அந்த காஃபி டம்ளரில் அளந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து 1 டம்ளர் அந்த கோதுமை ரவை அளந்ததுக்கு வந்து நான் 2 டம்ளர் தண்ணி நான் சேர்க்க போகிறேன். ஸோ 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன், ட்ரிவெட் வச்சுருக்கேன். மிதமான தீயில் இந்த கோதுமை ரவையை ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன். ஸோ மூடி போட்டு 3 விசில் வேக வைக்க போகிறேன். கோதுமை ரவை பூ மாதிரி வந்துடும், ஊற வைக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. 3 விசிலில் நல்லா பூ மாதிரி வந்துடும். இப்போ இந்த கோதுமை ரவை வெந்திருக்கு. விசில் வந்து 3 விசில் வேக வச்சுருக்கேன். விசில் அடங்குனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். கோதுமை ரவை நல்லாவே வெந்திருக்கு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோதுமை ரவையை அப்படியே கூட நீங்கள் குழம்பு விட்டு நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். கோதுமை ரவை வெந்திருக்கு, எடுத்து ஒரு சைடில் வச்சுருக்கேன். தேங்காய் பூ தேவைப்படும், 1 கப் அளவுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, வற்றல் மிளகா கிள்ளி வச்சுருக்கோம், பச்சை மிளகா சென்டரில் கீரை போட்டு வச்சுருக்கோம், உளுந்து, கடுகு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்போ நம்ம இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாக் டைரக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மிதமான தீயில் அதே ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். டயட்டிங் பண்ணுறவங்களா இருந்தாக்கா நெய் சேர்க்க வேணாம், இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா அருமையாக மணமாக இருக்கும். முதல் வந்து இந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் வற்றல் மிளகா, கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு அடங்கணும். உளுந்தும் நல்லா லைட் ப்ரௌன் கலர், உளுந்து வந்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். கைவிடாமல் வறுத்து எடுங்க. கடுகு பொரிஞ்சு அடங்கணும், ஸோ அது வரைக்கும் வறுக்கணும். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சு அடங்கியிருக்கு. இதில் வந்து நான் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வறுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். என்னை ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும்.
At the same time, the same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட link கூட description box below this video post பண்ணுறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து description box below this video இருக்கும். At the same time, நீங்கள் ஐ கார்டு above this video நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் லைட் பிங்க் கலர் வந்துருக்கு பாருங்கள். நான் வந்து கீறி வச்சுருக்க பச்சை மிளகா கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும்ன்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட் பிங்க் கலர் வந்ததும் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வறுத்துருக்கேங்க. இந்த தேங்காய் வறுத்து எடுத்தோம்னாலே நல்ல ஒரு மனம் கூடும். இப்போ இந்த தேங்காய் வெங்காயம்லாம் ஃப்ரை ஆகிருக்கு. இது ஃப்ரை ஆனதும் இதில் வந்து நம்ம அந்த கோதுமை ரவை வேக வச்சுருக்கிறது சேர்த்து நல்லா கலக்க வேண்டியது தான். இது நம்ம இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும்னுலாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஹீட் ஆனால் போதும். வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணதும், அந்த வெங்காய மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 minutes நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. மேலே வந்து மல்லி இலை, கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நம்ம பரிமாற வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் பாட்டியெல்லாம் வந்து அவங்க சுகர் ரொம்ப ஹையாக இருக்கும் எப்போவுமே. அதுக்கு வந்து இந்த கோதுமை ரவை தான் நிறைய அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சாதத்துக்கு பதில் கோதுமை ரவை வந்து சாப்பிட்றது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நான் பரிமாறியிருக்கேன். மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு பரிமாறியிருக்கேன். நீங்கள் டயட்டிங் பண்ணுறவங்களா இருந்தாக்கா தேங்காய் அவாய்ட் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.